வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பில் அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு பாடம். இந்த பாடத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியல் நிர்ணயம் சபை இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் 292 மாகாண பிரதிநிதிகள் மற்றும் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பாலுஸ்தானின் சார்பில் 1 உறுப்பினர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள் மற்றும் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பாலுஸ்தானின் சார்பில் 1 உறுப்பினர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர், சரியா? தற்காலிக தலைவர், இது கொஸ்டினில் கேட்பாங்க. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்த பின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் 2 பேர். 1 ஹச்சி முகர்ஜி, 2 வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு முகவுரை 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டது. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அதுவே குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. இவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர், பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. அரசியலமைப்பின் முகவுரை. முகவுரை என்பது அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை. முகவுரை அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியங்களை உள்ளடக்கியது. முகவுரை பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என இது குறிப்பிடப்படுகிறது. அதாவது முகவுரையை தான் நம்ம அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். ஜவஹர்லால் நேருவின் அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம் 1978. 42வது சட்ட திருத்தத்தின்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஆரம்பிக்கிறது. இந்திய மக்களே, இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்பு முகவுரை கூறுகிறது. இந்திய குடியுரிமை சட்டம். இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 முதல் சட்டப்பிரிவு 11 வரை இந்த குடியுரிமை பற்றி விளக்குகிறது. இந்த குடியுரிமை சட்டம் சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை. சட்டப்பகுதி 3 12 முதல் 35 வரை சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. இந்திய அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தாக்கத்தால் உருவானது. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை கொண்டது. தற்போது 6 அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் மகாசாசனம் சட்டப்பகுதி 3. இந்தியாவின் மகாசாசனம் சட்டப்பகுதி 3. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை பொதுவானது. அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட
தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. நீதி பேராணை, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் நீதி பேராணை. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை. சில சட்டங்களை நிறைவேற்றாமல் அதை தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை நீதி பேராணை ஆகும். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. நீதி பேராணைகள் மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அதாவது நீதி பேராணைகள் மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தை தான் நம்ம அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த நீதி பேராணை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. 1, 2, 3, 4, 5. 1 ஆட்கொணர்வு நீதி பேராணை, 2 கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, 3 தடையுறுத்தும் நீதி பேராணை, 4 ஆவண கேட்பு பேராணை, 5 தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு மொத்தம் 5 நீதி பேராணை இருக்குது. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா சட்டத்திற்கு புறமாக கைது செய்பவரை பாதுகாக்க. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து நிறைவேற்றி கொள்ள. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை. இந்த கீழ் நீதிமன்றம் சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை. நீதிமன்றம் ஆவணங்களை உரிய அதிகாரிக்கு அனுப்ப செய்ய இந்த கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. அடுத்தது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறமாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சரியா? இதுதான் நீதி பேராணை. அடுத்தது சமத்துவ உரிமை அப்படின்றத பார்ப்போம். சமத்துவ உரிமை அப்படின்றது இந்த பிரிவு 14 18 வரைக்கும். இந்த பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் மற்றும் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அடுத்து பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம், கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தவிர்த்தல். சரி, அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மற்றும் பிரிவு 24. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற செயல், வியாபாரத்தை தடுத்தல். இதெல்லாமே பிரிவு 23க்குள்ளே வந்துடும். அடுத்து பிரிவு 24 அந்த தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இது பிரிவு 24. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 பிரிவு 30. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. பிரிவு 19 முதல் பிரிவு 22 வரை. பிரிவு 19 பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை. அமைதியான முறையில் அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை. சங்கம் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை. இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்க செய்யும் உரிமை. அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A ஆரம்ப கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து அந்த தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து சமய சார்பு உரிமை. பிரிவு 25 முதல் பிரிவு 28 வரை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள். பிரிவு 32 ஒரு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். பிரிவு 32. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தில் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. பகுதி 12 300A சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். சட்டப்பிரிவு 352 கீழ்
இந்த குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 படி உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் நிறுத்தப்படுகிறது. நமது குடியரசுத் தலைவரின் 352 சட்டப்பிரிவு ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். சட்டப்பகுதி 4 சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் 3 பிரிவுகள். 1 சமதர்மம், 2 காந்திமம், 3 தாராள அறிவு சார்ந்தவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. ஒரு நாட்டை நிர்வகிக்க அவசியமானது அரசு நெறிமுறையுத்தம் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தம் கோட்பாடுகளின் நோக்கம் சமுதாய நலனை மக்களுக்கு தருவது. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சமே என டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியது அரசு நெறிமுறையுறுத்தம் கோட்பாடுகள். அதாவது இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை சொல்கிறாருன்னா இந்த அரசு நெறிமுறையுறுத்தம் கோட்பாடுகளை தான் அப்படி சொல்கிறாரு. சரியா? சரி, அடுத்தது அடிப்படை உரிமைகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகளை ஃபுல்லாக எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அடிப்படை உரிமையை சுருக்கவோ நீக்கவோ அரசாங்கத்தால் கூட முடியாது. அடிப்படை உரிமையை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. சரி, அடுத்தது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அயர்லாந்தில் இருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தம் கோட்பாடுகள் அயர்லாந்தில் இருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தம் கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் ஆகும். நீதிமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியாது. தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. சரி, அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புகளில் அடிப்படை கடமைகள் முன்னாள் சேவியத் யூனியன் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமை சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைபெற காரணமாக இருந்த கமிட்டி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி நமது குடிமக்களின் பொறுப்புகளை சேர்த்தது. இது நமது குடிமக்களின் கடமைகள் என அழைக்கப்படுகிறது. 42வது சட்ட திருத்தம் பகுதி 4வது A என்ற புதிய பகுதியை சேர்த்தது. பகுதி 4A மற்றும் 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இந்த குடிமக்களின் அடிப்படை கடமைகள் 10+1, அதாவது அந்த 1ன்றது அடிப்படை கல்வி. சரியா? இதை விளக்கும் சட்ட தொகுப்பு பகுதி 4A மற்றும் 51A. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பு பகுதி 4A மற்றும் 51A 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நம்மளுடைய அடிப்படை கடமை 10+1 அப்படின்றது அந்த அடிப்படை கல்வி. இது எந்த சட்ட தொகுப்பில் வந்துடும் அப்படின்னா பகுதி 4A மற்றும் 51A. இதுதான் நமக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, அடுத்தது மத்திய மாநில உறவுகள். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியர்கள் எந்த பகுதிக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது மத்திய நாடாளுமன்றம். அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வை கூறுகிறது. மத்திய மாநில அரசின் அதிகார பகிர்வு 3 பிரிவுகள். 1 மத்திய பட்டியல், 2 மாநில பட்டியல், 3 பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குன்னா 97 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 66 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியல் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். மத்தியவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும். அதுதான் பொதுப்பட்டியல் 47. ஆரம்ப காலத்தில் 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்துக்கு வரைக்கும் இந்த தான் இருந்துச்சு. சரியா? மத்திய அரசின் பட்டியல் சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றம், மாநில அரசின் பட்டியல் சட்டம் இயற்றுவது மாநில சட்டமன்றம். இந்த பொதுப்பட்டியல் சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம். ஆனால் இதில் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசின் இயற்றும் சட்டமே இறுதியானது. சரி, இப்போ தற்போது என்னென்ன துறைகள்லாம்
மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. 2 பேரும் கலந்து எப்படிலாம் பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம். மத்திய பட்டியலில் இப்போ வரைக்கும் 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் 2 பேருமே, அதாவது இதற்குல அந்த பொதுப்பட்டியல் அதில் 52 துறைகள், மொத்தம் 213 துறைகள் இருக்குது. 1976 42வது சட்ட திருத்தத்தில் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. அதில் கல்வி மற்றும் காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், 5வது பறவைகள், 6 வனவிலங்குகள், பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றத்தின் நீதி நிர்வாகம். இது எல்லாமேவும் 1976 42வது சட்ட திருத்தத்தில் மாநில பட்டியலில் இருந்து இந்த 5 துறைகளும் எங்கே போயிடுச்சுன்னா அந்த பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. சரியா? அது எது? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள், பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். சரியா? அடுத்து நிர்வாக உறவுகள். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. நிதி உறவு பகுதி 12 சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. பகுதி 12 சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை. சரியா? இந்த தான். அடுத்து சட்டப்பிரிவுகள் 280 கீழ் நமது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அதை நாம் பிரித்து கொள்ளப்படுகிறது. அதாவது நம்ம ஜிஎஸ்டி வரிலாம் சொல்கிறோம்ல, இந்த ஜிஎஸ்டி வரி வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழே வரும்னா 280 கீழே. சரியா? அதாவது சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அதை நாம் பிரித்து கொள்ளப்படுகிறது. சரியா? ஜிஎஸ்டி வரி எந்த சட்டப்பிரிவின் கீழே வரும்? 280 கீழ் வரும். அலுவலக மொழிகள் சட்டப்பகுதி 17 343 351 வரை. அதாவது ஆரம்ப காலத்தில் 14 மொழிகள் இருந்தன. தற்போது 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2004 இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகையை ஏற்படுத்தியது. 6 மொழிகள் செம்மொழி தகுதி பெற்றவை. தமிழ் 2004 செம்மொழியாச்சு, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, அப்புறம் கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்த 6 மொழிகள் தான் தற்பொழுது செம்மொழிகள் அப்படின்னு தகுதி பெற்றவை. அடுத்து அவசர கால ஏற்பாடுகள் தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. இது 2 அவசர நிலைகளை சொல்லும். அதாவது ஒன்று போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்துதல் போன்ற காரணமாக நமது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது அவசர கால நிலை எந்த சட்டத்தின் கீழ் நம்மளுடைய ஜனாதிபதி அந்த எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவசர நிலையை அறிவிப்பார் அப்படின்னா 352 சட்டப்பிரிவு 352 கீழே அவசர நிலையை அறிவிக்கலாம். வெளிப்புற அவசர நிலை. இப்போ மேலே பார்த்தது நம்ம உள்புற அவசர நிலை, அடுத்தது வெளிப்புற அவசர நிலை. அதுதான் ஒன்று. சரியா? வெளிப்புற அவசர நிலை போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு. அடுத்து 2வது உள்நாட்டு அவசர நிலை ஆயுதமேந்திய கிளர்ச்சி, தேசிய அவசர நிலை 3 முறை அறிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் 3 தடவை தேசிய அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. எப்போனா 1962, அடுத்து 1971, அடுத்து 1975 ஆகிய ஆண்டுகளில் தேசிய அவசர நிலையை 3 முறை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சட்டப்பிரிவு 356. மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பு விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கையை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் 356 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். சட்டப்பிரிவு 352 நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த சூழல் இல்லை என்ற சான்றளித்தாலும் ஒரு ஆண்டை தாண்டி இந்த அவசர நிலை தொடர முடியும். அதிகபட்சம் அவசர கால நிலையின் காலம் 3 ஆண்டுகள்.
1951 பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. 1951 பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. அப்போ என்ன, அங்கே அவசர காலநிலை அறிவிச்சிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை, இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். நிதி சார்ந்த அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர், நீதிபதிகள் அனைவரதும் ஊதியமும் நமது குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் சம்பளத்தை குறைச்சிருவாங்க. சரியா? ஆணையின் மூலம் குறைக்கப்படும். நிதி சார்ந்த அவசர நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படின்னு பொருள். அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படின்னு பொருள் இருக்குது. சட்டப்பகுதி 10 368வது சட்டப்பிரிவு சட்ட திருத்தம் செய்யும் முறைகள் மற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி கூறுகிறது. சட்ட திருத்தம் செய்யும் விதிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் அந்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களின் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். பின்பு நமது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா அதில் ஏதேனும் அந்த திருத்தப்பட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம். இது ஒரு குறுகிய அரசியலமைப்பு ஆகும். அதாவது 42வது சட்ட திருத்தம் ஒரு குறுகிய அரசியலமைப்பு ஆகும். அரசியலமைப்பு சீர்திருத்த குழு. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய எம்என் வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் 2000ஆம் ஆண்டு அமைத்தது. ஒரு புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்எம் பூஞ்சி தலைமையில் அரசு ஆணையத்தை அமைத்தது. சரியா? இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் நமக்கு அதிகமாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து நமக்கு நிறையா கேட்பாங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்றது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, தற்போது 6 அடிப்படை உரிமைகள். முதல்ல எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 7 இருந்துச்சு. இப்போ அந்த 7 6 ஆக்கிட்டாங்க. சரியா? அதே மாதிரி இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னா சட்டப்பகுதி 3 அந்த அடிப்படை உரிமைகளை தான் சொல்லுவாங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அதெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி சமத்துவ உரிமை சொல்கிறோம்ல, அந்த பிரிவு 14 18 வரைக்கும். பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ கல்வி சார்பு சட்டங்களை தவிர பிற சட்டங்களை தவிர்த்தல். இது ஃபுல்லாமே சமத்துவ உரிமைகள். இதிலிருந்து நமக்கு பொறுத்துக மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இதில் நமக்கு அந்த சட்டப்பிரிவுகள் அதே மாதிரி அதெல்லாம் எதுக்குரியது அதை ஃபுல்லாக நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதிலேருந்து நமக்கு நிறையா பொறுத்துகள் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். சரியா? ஓகே, தேங்க்யூ.